ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா டிஷ் டிவி அப்படிங்கிற ஒரு டிஷ், அதாவது சன் டைரக்ட், அப்புறம் டிவியில் இப்போ அதிகமாக போடுவாங்களே, என்ன போடுவாங்க, நிறைய நிறைய டிஷ் இருக்கு இல்லையா, அதாவது வீட்டில் கூட வச்சுருப்பாங்களே மேலே டிவி பார்க்க, அந்த மாதிரி வந்து அதில் வந்து டிஷ், அந்த டிஷ்ஷுன்னு ஒரு சேனல் இருக்குது, அதாவது டிஷ்ஷுன்னு ஒரு கூட இருக்குது. அந்த டிஷ்ஷு கூடையோட ஒர்க்கு தான் வந்து சரியா, அது ஒர்க் ஓப்பனிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் இருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இது. வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறது வந்து தெரியும். சரியா, இது வந்து பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்போட ஓப்பனிங்ஸ்லாம் வந்து நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் தான் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவோம். சரியா, வந்து எப்போதுமே அதிகமாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது இல்லையா, ஸோ வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் தான் வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி ப்ரொஃபஷ்னல் கம்பெனிஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண பேசிக்கான ஒரு நீட், நல்ல குவாலிட்டியான பேசிக்கான அட்ராக்டிவான ஒரு நீட் என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் தான். சரி, அந்த ரெஸ்யூம் வந்து அழகாக சிங்கிள் பேஜில் பர்ஃபெக்டாக வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணி தருவோம். ஸோ வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி தருவோம். சரியா, எவ்வளோ அப்படின்னா 99 rupees. நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்க்கு அழகாக வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா, ஸோ இல்லை அப்படின்னா நீங்களே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒன்று ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுறது, இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து டைம் எடுத்து அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். சரியா, ஸோ அதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். ஸோ நல்ல ரெஸ்யூம் வச்சு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நான் வந்து எந்த டெம்ப்ளேட் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனோ அதே மாதிரி வந்து உங்களுக்கும் ரெடி பண்ணி தருவேன். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஷ் டிவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, சும்மா வந்து இந்த என்ன அப்படின்னா இன்பவுண்ட் கால்ஸ், அதாவது இதுக்கு கஸ்டமர் கேர் ரிலேட்டட் மாதிரி, அதாவது குவாரிஸ் அப்படின்னு கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட ஒர்க்காக இருக்கும் இதெல்லாம். சரியா, இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கால் பேசுகிறதுக்கு, அதாவது சப்போர்ட் ரோல் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும், இல்லை ஏதாச்சும் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட ஆனால் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும், ஒய்ஃபை ஏதாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும். சரியா, இதுக்கு வந்து சேலரி எல்லாமே வந்து கால், ஒரு நாளைக்கு எவ்வளோ கால் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தாலே போதும். ஓகேவா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாருங்கள், சிவினா மீன்ஸ் ரெஸ்யூம். சரியா, ரெஸ்யூம் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரெஸ்யூமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல ரெஸ்யூமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். படித்து பார்த்துட்டு அப்ளை ஹியர் நீங்கள் இருக்குல்லையே, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அஸ் யூஷுவல் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் ஆட் வரும், அந்த ஷார்ட் ஆட் பேஜஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து இது கெரியர் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போயிடும். ஓகேவா, அஸ் யூஷுவல் இது வந்து எப்படி அப்படின்னா யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து 2 ஷார்ட் ஆட்ஸ் வருது, அது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இடையில வந்து இப்போ ஸ்பாட்டிஃபைல ஆட் வருது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆட் வர மாதிரி யூஸ்வலாக தான் இதுவும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இது மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளீஸ் வெயிட் 4 seconds டைமர் ஓடுது இல்லையா, டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு டைமிங்கு. ஓகே, இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ் வெயிட்னு ஒரு பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதான் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 2 to 3 seconds கழிச்சு ஸ்க்ரோல் டவுன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ எல்லாமே வந்து டெய்லி அட்லீஸ்ட் 1 ஜாபாவது அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரியும் ஒர்க்கு இல்லாமல் வந்துட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த பேஸ் வந்து ரொம்ப கஷ்டமான லைஃபோட பேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாத்துக்கும் டெய்லி அட்லீஸ்ட் 1 ஜாபாச்சும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயிலில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். நல்ல ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன், ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ வந்து நமக்கு இது 100% வரணும். ஓகேவா, இது 100% வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா, என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் 2x ஸ்பீட்லாம் வைக்கவே தேவையில்ல, நானே 2x ஸ்பீடில் தான் பேசுவேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு இது 100% வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கெட் லிங்க் இல்லைனா கண்டினியூ, இப்போ டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். இன்னும் இதுதான் லாஸ்ட் பேஜ். இதுலேயும் 100% வந்ததுக்கப்புறம்
கண்டினியூ கொடுத்தா நம்ம கெரியர் வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதாவது நேம், மொபைல் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். சரியா? ரெஸ்யூமில் வந்து நல்ல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்னென்ன தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? பயன்பாடு ரோபோட் கொடுத்துட்டு கெட்லிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கெட்லிங் கொடுத்துட்டா இப்போ வந்து ரீடாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த டிஷ் டிவி வந்து அதோட இதுக்கே வந்து ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் மாதிரி தான். ஜஸ்ட் வந்து கஸ்டமர் கேர் ரிலேட்டட் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன இதுவோ இஷ்யூவோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப், அதாவது கம்ப்யூட்டர் இல்லைன்னா பிசி, லேப்டாப் இருந்துச்சு அப்புறம் நெட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து கால் நீங்கள் பேசுகிற ஒரு நாளைக்கு இத்தனை கால் பேசியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றவங்கள தான் வந்து சேலரிஸ் வந்து இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தான் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து ஜஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆச்சா, இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார் அட்டையில் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரெசன்ட் சிட்டி நேம், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், அப்புறம் மெயில் ஐடி, அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் எந்த சிட்டிஸோ, இப்போ நம்ம சென்னை அந்த சிட்டிஸ் அந்த இதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. மெட்ரோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை சும்மா பேரண்ட்ஸ் ஏதோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், அப்புறமேட்டுக்கு நீங்கள் மேலோ ஃபீமேலோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதுவும் வந்து ஆதார் அட்டையில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து எம்ப்ளாய்டா, ஹவுஸ் ஒய்ஃபாக, என்ன ஸ்டூடெண்ட்டாக, என்ன உங்கள் இதுக்கு மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட்டாக எது படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா காலேஜ், இல்லை ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் எனக்கு இந்த ஒர்க்கு பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி 10th இல்லைனா 12th அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் லேப்டாப் இருக்கா, இல்லை கம்ப்யூட்டர் இருக்குன்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ எஸ்ன்னு தான் கொடுக்கணும். ஓகே? எஸ்ன்னு கொடுத்தா தான் கிடைக்கும். ஓகேவா? அது வந்து விண்டோஸ் 10 இல்லை அதுக்கு மேலேயா இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுத்துட்டு சிபியூ ப்ராசஸர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து வாங்கும் போதே வந்து அந்த மேனுவல் புக்கெலாம் இருக்கும்ல, அதில் பார்த்தாலும் தெரியும். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸில் போய் பார்த்தாலும் தெரியும். சரியா? அது கொடுத்துக்கோங்க. ரேமும் வந்து கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில் அபோட்டுன்னு ஒன்று இருக்கும். அது எத்தனை ஜிபி ரேம் அதெல்லாம் வந்து அதில் இருக்கும், பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளோடது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இதுவும் வந்து செட்டிங்ஸில் அபோட்டுன்னு இருக்கும், அதில் போய் பார்த்தா வந்து தெரியும். ஸோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. சரியா? இன்டர்நெட் டைப் வந்து இன்டர் டைப் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது மொபைல் ஹாட்ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹெட்ஃபோன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு யூடியூப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் நோ கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்படி தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஜாலியாக ஏர்ன் பண்ணிக்கலாம், பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.